ஹாய் குட்டீஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கிளைமேட் எப்படி இருக்கு? டிசம்பர் மாதம் வந்தாலே எல்லாருக்கும் ஜாலி தான். ஏசப்பா படைச்ச படைப்பிலேயே அழகான பச்சை பசேன்னு மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள், நீரோடைகள் இப்படி நிறையா இருக்குது. இன்னைக்கு கூட ஏசப்பா சொன்ன ஒரு ஊமை கதையை பார்ப்போமா? ஊமைனா எளிய உதாரணத்தோட சொல்லக்கூடிய ஒரு கதை. ஏசப்பா சொன்ன ஊமை கதை கேட்க ரொம்ப ஆவலோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் 2 பேர் புது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதில் ஒருத்தவன் சொன்னானா, நான் கண்டிப்பாக பாறை மேலே தான் வீடு கட்டுவேன், அதான் ஸ்ட்ராங்காகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அப்போ தான் அது வந்துட்டு இடிஞ்சு விழாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னானா. அதே மாதிரி அவன் பாறை மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக வீடு கட்டி முடிச்சானா. ஆனால் இன்னொருத்தன் மணல் மேலே கட்டுறேன்னு சொன்னானா. அவனும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக முடிச்சானா. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களா. ஆனால் திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சிச்சான், காற்று அடிச்சிச்சான், புயல் வந்துச்சான், வெள்ளம் வந்துச்சான். இது எல்லாத்தையுமே அந்த பாறை மேலே கட்டின வீடு ஸ்ட்ராங்காக இருந்துச்சான். ஆனால் அந்த மணல் மேலே கட்டின வீடு கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் விட ஆரம்பிச்சிச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக இடிய ஆரம்பிச்சிச்சான். ஆனால் என்ன செய்யறதுனே தெரியலையா அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவனுக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிச்சான். ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்ற சத்தம் கேட்டு வீடு ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருச்சான். வாரம் வாரம் கதை கேட்குறீங்களே, அதன்படி வாழ்கிறீங்களா? இல்லைனா இனிமேலாவது ஏசப்பாவோட வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ முடிவெடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி வாழும்போது தான் கற்பாறை மேலே கட்டப்பட்ட வீடு போல் நீங்களும் ஸ்ட்ராங்காக நிலச்சிருப்பீங்க. இல்லைனா மணல் மேலே கட்டப்பட்ட வீடு போல் இடிஞ்சு போயிடுவீங்க. அப்படி இடிஞ்சு போகும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும், வேதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க உங்கள் வாழ்க்கையில் வரும். அதனால் ஏசப்பாவோட வசனத்தை கேட்டு ஏசப்பாக்காக வாழுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு வசனம் கேட்கலாமா? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். யாக்கோபு 1:22. இந்த கதைக்கான பாட்டு கேட்போமா? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, அந்த வீடு அழிந்து விட்டது. என்ன குட்டீஸ், வசனம், கதை, பாட்டுலாம் பிடிச்சிருந்துச்சா? இதே போல் அடுத்த வாரம் உங்களை வேறு கதையோடு சந்திக்கிறோம். பாய்.